இன்னைக்கு இருக்கிற சூழல்ல யார்கிட்டயாவது போயிட்டு, நான் உங்கள ரொம்ப நேசிக்கிறேன். இல்லன்னா, உங்க மேல எனக்கு ரொம்ப அன்பு இருக்குன்னு சொன்னா, உடனே அவங்க கேட்கிற முதல் கேள்வி, "ஏன் நீங்க என்ன காதலிக்கிறீங்களா?" அப்படின்னு. ஏன் இந்த நிலைமை? அன்புன்ற அந்த பேரொளிய ஏன் காதல்ன்ற அந்த ஒத்த வார்த்தைக்குள்ள சுருக்கிட்டோம்? காதல்ங்கிறது அன்போட ஒரு சின்ன பகுதி தான். ஆனா, அன்பே காதல் கிடையாது. இன்னைக்கு நாம இத பத்தி தான் ரொம்ப ஆழமா பேசப் போறோம். உங்க மனசுக்கு நெருக்கமானவங்க யாருக்காவது இந்த வீடியோவ நிச்சயமா பகிருங்க. ஏன்னா, இது நம்ம எல்லோருக்குமான ஒரு தேடல். இன்னும் நம்ம ஸ்ரீ பிரீஸ் கிரேட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நினைச்சு பாருங்க. நாம குழந்தையா இருந்தப்போ எல்லார்கிட்டயும் அன்பா இருந்தோம். ஒரு செடி மேல, ஒரு நாய்க்குட்டி மேல, ஒரு பக்கத்து வீட்டு தாத்தா மேல. அப்போலாம் அந்த அன்புக்கு எந்த பேருமே கிடையாது. ஆனா வளர வளர இந்த சமூகம் நமக்குள்ள ஒரு ஈக்குவேஷனை திணிச்சிருச்சு. அன்பு இஸ் ஈக்குவல் டு காதல் அப்படின்ற அந்த ஈக்குவேஷனை. இதனால என்ன ஆகுது தெரியுமா? ஒரு ஆண் ஒரு பெண் மேல உண்மையான அக்கறை காட்டினா உடனே அதை லவ் பண்றாங்கன்னு டேக் பண்ணிடுறோம். இதனாலேயே நிறைய பேர் மற்றவங்க மேல அன்பு காட்ட பயப்படுறாங்க. ஐயோ, நாம உதவி செஞ்சா தப்பா நினைச்சுப்பாங்களோன்னு ஒதுங்கிடுறோம். உண்மையில அன்புன்றது ஒரு ரிலேஷன்ஷிப் கிடையாதுங்க. அது ஒரு ஃபீலிங். இன்னும் சொல்லப்போனா ஒரு எனர்ஜினே சொல்லலாம். காதல்ல எதிர்பார்ப்புகள் இருக்கும். நீ எனக்கு இத பண்ணணும், நான் உனக்கு அத பண்ணுவேன்னு ஒரு கொடுக்கல் வாங்கல் இருக்கும். ஆனா அன்புல அப்படி எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இருக்காது. அன்புனா என்னன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அம்மா காலையில நீங்க எழும்புறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சமைச்சு வச்சிருக்காங்க இல்லையா? அது அன்பு. அப்பா வெளிய சொல்லிக்காம, தனக்குன்னு ஒரு புது சட்டை கூட எடுத்துக்காம, உங்க படிப்புக்காக கஷ்டப்படுறாங்களே, அதுவும் அன்புதான். ஒரு நண்பன் நீங்க வாழ்க்கையில தோத்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, "பரவாயில்லடா, நான் இருக்கேன்" அப்படின்னு சொல்லி நம்ம தோள் மேல கை போட்டு நமக்கு ஆறுதல் சொல்றான் பாத்தீங்களா? அதுவுமே அன்புதான். நாம ஏன் இதெல்லாம் கொண்டாடுறதே இல்ல? இதெல்லாம் விட காதல் மட்டும் எப்படி பெருசா தெரிஞ்சிடுச்சு. ஏன்னா, காதல சினிமாக்களும், பாடல்களும் ஒரு மாயையா மாத்தி வச்சிருக்கு. ஆனா நிஜமான வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கிறது என்னவோ இந்த சின்ன சின்ன அன்பால தான். ஒரு அந்நியன் யாருன்னே தெரியாத ஒருத்தர் உங்களுக்கு பஸ்ல இடம் தர்றதுல இருந்து, ஒரு நாய் உங்க காலடியில வந்து படுக்கிறது வரைக்கும், உலகத்துல இருக்கிற அத்தனை உயிர்களும் ஏங்குறது இந்த அன்புக்காக மட்டும்தான். இது ஏன் நம்ம ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு விஷயமா மட்டும் பார்க்கணும்? காதல் சில நேரங்கள்ல தோல்வி அடையலாம். ஏன்னா, அங்க 2 மனுஷங்களோட எதிர்பார்ப்புகள் மோதுது. ஆனா, அன்பு இருக்கு இல்லையா? அது ஒருபோதும் தோற்காது. ஏன்னா, அன்புல பெறுதல் கிடையாது. அதாவது ரிசீவிங் கிடையாது. வெறும் கொடுத்தல், கிவிங் மட்டும் தான் இருக்கும். நல்லா கவனிச்சு பாருங்களேன். நீங்க ஒருத்தர் மேல அன்பு வச்சிருந்தீங்கன்னா, அவங்க உங்களுக்கு பதிலுக்கு ஏதாவது செய்யணும்னு நிச்சயமா நீங்க நினைக்க மாட்டீங்க. அவங்க எங்க இருந்தாலும், எப்படி இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பீங்க பாருங்க. அதுதான் அன்போட உச்சம். அன்பு ஒருத்தர அடிமைப்படுத்தாது. அன்பு ஒருத்தர கட்டுப்படுத்தாது. நீ நான் சொல்றபடி தான் நடக்கணும்னு சொல்றது அன்பு கிடையாது. அது வெறும் அதிகாரம் தான். நீ உனக்கு புடிச்ச மாதிரி இரு. உன்னோட வளர்ச்சிக்கு நான் துணையா இருப்பேன்னு சொல்றது தான் உண்மையான அன்பு. இந்த அன்பு இருந்தா அங்க பொறாமை இருக்காது, சண்டை இருக்காதுங்க. அங்க வெறும் நிம்மதி மட்டும்தான் இருக்கும். நம்ம எல்லாருக்குமே ஒரு பழக்கம் இருக்கு. அன்பு நம்ம கூடவே இருக்கும்போது அதோட அருமை தெரியாது. அம்மா தினமும் ஃபோன் பண்ணி சாப்பிட்டியான்னு கேட்கும்போது அது நமக்கு எரிச்சலா இருக்கும். ஆனா அதே அம்மா இல்லாத ஒரு நாள் பசியோட வீட்டுக்கு வரும்போது தான் தெரியும், அந்த ஒரு வார்த்தைக்குள்ள எவ்வளோ அன்பு ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு. அன்ப தள்ளி போடாதீங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம். நாளைக்கு பேசிக்கலாம்னு நினைக்காதீங்க. ஏன்னா, அன்பு சொல்ல நினைக்கிறப்போ, அந்த மனுஷங்க நம்ம கூட இருப்பாங்களான்னு தெரியாது. காதல்ல பிரேக்கப் ஆனா கூட இன்னொரு காதல் வரும். ஆனா, அன்பு காட்டுற ஒரு உயிர் போயிட்டா, அந்த இடத்த யாராலயும் நிரப்ப முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க மேல அன்பு காட்டுற ஒரு உயிர் உங்கள விட்டு போயிட்டா, அந்த இடத்த நிரப்புறதுக்கு இந்த உலகத்துல யாராலயுமே வர முடியாது. அன்புன்றது வெறும் பேச்சு மட்டும் கிடையாது. அது ஒரு செயல். ரோட்ல ஒரு சின்ன விபத்து நடக்கும்போது, தனக்கு வேலை இருக்குன்னு பார்க்காம ஓடி போய் தூக்குறாங்க இல்லையா?
யாரோ ஒருத்தர். அதுக்கு பேர் என்ன நினைக்கிறீங்க? அதுதாங்க உலகத்திலே மிக உயர்ந்த அன்பு. தன்னோட கஷ்டத்த வெளிய காட்டிக்காம, பிள்ளைங்களோட ஆசைக்காக பழைய சட்டைய போட்டுட்டு சுத்துறாருல அப்பா. அது என்ன காதலா என்ன? இல்லங்க. அது ஒரு உயிர். இன்னொரு உயிருக்காக தன்னைத்தானே கரைச்சுக்கிற அன்பு நிறைந்த ஒரு உயிர். இந்த மாதிரி அன்ப நம்ம கவனிக்காமயே கடந்து போயிடுறோம். ஆனா, இதுதான் இந்த உலகத்த இன்னும் தாங்கி பிடிச்சிட்டு இருக்கு. வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமே வாழவே பிடிக்கல அப்படின்னு நினைக்கிற ஒருத்தருக்கு, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தை தருது பாருங்க ஒரு தெம்பு. அதுதாங்க அன்போட விஸ்வரூபம். யாராவது கஷ்டத்துல இருந்தா அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க. நம்ம செய்ற நெறைய தவறு என்ன தெரியுமா? ஒருத்தவங்க கஷ்டத்துல இருந்தா உடனே போயிட்டு அவங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சுருவோம். தயவு செஞ்சு இனி இப்படி பண்ணாதீங்க. அவங்க பக்கத்துல உட்கார்ந்து அவங்க கைய பிடிச்சுக்கோங்க. அந்த ஸ்பரிசத்துல இருக்கிற அன்பு இருக்கு இல்லையா? 1000 மருந்துகள விட மேலானது. அன்புங்கிறது மத்தவங்கள ஜெயிக்க வைக்கிறதுல தான் இருக்கு. நாம ஜெயிக்கிறதுல கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒருத்தவங்க கஷ்டத்துல இருக்காங்க. அந்த நேரத்துல அவங்க கிட்ட போயிட்டு நீங்க அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தா, அவங்களுக்கு அது எப்படி இருக்கும்? மேலும் மேலும் அவங்களுக்கு வலிய கொடுக்குற மாரி இருக்கும். அவங்க அந்த நேரத்துல எதிர்பார்க்கிறது, தோள் சாய்ஞ்சுக்கிறதுக்கு ஒரு தோள், அரவணைச்சுக்கிறதுக்கு ஒரு அன்பு. நமக்கு யாராவது இருக்க மாட்டாங்களா? நமக்குன்னு அப்படின்னு அவங்களோட எதிர்பார்ப்பு அங்க ஏங்கிட்டு இருக்கும். அந்த நேரத்துல அவங்களுக்கு நீங்க அவங்க கைய பிடிச்சு, "நான் இருக்கேன்" அப்படின்ற ஆறுதல் சொல்லுங்க. அட்வைஸ் பண்ணாதீங்க. இது அவங்கள வாழ வைக்கும். காதலுக்கு வார்த்தைகள் தேவைப்படும், கவிதைகள் தேவைப்படும். ஆனா அன்புக்கு மௌனமே போதும். பேசாமயே ஒருத்தரோட வலிய புரிஞ்சுக்கிட்டு, அவங்க கேட்காமலேயே அவங்களுக்கு வேண்டியத செய்றோம் இல்லையா? அத விட ஒரு புனிதமான விஷயம் இந்த பூமியில எதுவுமே கிடையாது. இதுக்கு பேரு என்னன்னு நினைக்கிறீங்க? இதுதாங்க அன்பு. இதுக்கு பேரு காதல் கிடையாது. இன்னைக்கு இந்த வீடியோவ முடிச்சுட்டு நேரா உங்க அம்மாகிட்டயோ, இல்ல அப்பாகிட்டயோ, இல்ல உங்க கூடவே இருக்கிற ஒரு உயிர்கிட்டயோ போயிட்டு, எதுக்காகவும் இல்ல, சும்மா சொல்லணும்னு தோணுச்சு. உன் மேல எனக்கு ரொம்ப அன்பு இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. அவங்க கண்ணுல ஒரு சின்ன மின்னல் வரும் பாருங்க. அத விட ஒரு பெரிய சக்சஸ் உங்க வாழ்க்கையில எதுவுமே கிடையாதுங்க. காதல், அன்பு எல்லாம் சரிதாங்க. இப்ப நம்ம ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். நாம மத்தவங்க மேல அன்பு காட்டணும்னு பேசுறோம். ஆனா, உங்க மேல நீங்க அன்பு காட்டிக்கிறீங்களா? வாழ்க்கையில ஒரு தப்பு செஞ்சா மத்தவங்க உங்கள மன்னிக்கிறாங்களோ இல்லையோ, நீங்க உங்கள மன்னிச்சுக்கோங்க. உங்கள நீங்களே காயப்படுத்திக்காதீங்க. அன்புங்கிற தீபம் முதல்ல உங்களுக்குள்ள எரியணும். நீங்க சந்தோஷமா இருந்தா தான் உங்கள சுத்தி இருக்கவங்களுக்கும் அந்த அன்ப கொடுக்க முடியும். கண்ணாடி முன்னாடி நின்னு உங்கள பார்த்து ஒரு நிமிஷம் சிரிங்க. "நீ ரொம்ப அழகா இருக்க. உன்கிட்ட நெறைய அன்பு இருக்குன்னு" சொல்லுங்க. இது சுயநலம் கிடையாது. இதுதான் அன்போட ஆரம்ப புள்ளி. மனுஷங்க கிட்ட மட்டும் தான் அன்பு காட்டணுமா? அப்படிலாம் எதுவுமே இல்லங்க. ஒரு தெரு நாய் உங்க பின்னாடி வாலாட்டிட்டு வருதுன்னா, அதுக்கு உங்க மேல இருக்கிறது காதல் கிடையாது. அதுக்கும் பேரு தான் உயிர் காதல். இல்லாட்டி தூய அன்பு. வீட்டு வாசல்ல ஒரு செடிக்கு தண்ணி ஊத்தும்போது, அதுல பூக்கிற ஒரு பூ இருக்கு இல்லையா? அது உங்களுக்கு தர ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட். அந்த செடி உங்ககிட்ட எதையும் எதிர்பார்க்காது. இயற்கையோட இணைஞ்சு இருக்கும்போது கிடைக்கிற அந்த நிம்மதி இருக்கு பாருங்க, அதுக்கு நிகர் வேறு எதுவுமே கிடையாதுங்க. அன்ப மனுஷங்களுக்குள்ள மட்டும் தேடாதீங்க. உலகத்தோட ஒவ்வொரு அணுவுலயும் அன்பு இருக்கு. அன்புல ரொம்ப கஷ்டமான விஷயம் எது தெரியுமா? மன்னிப்பு. உங்கள ஒருத்தர் ரொம்ப காயப்படுத்திட்டாங்க, மனச உடைச்சுட்டாங்க. அவங்கள வெறுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனா, அவங்களையும் மன்னிச்சு, உனக்கும் நல்லது நடக்கட்டும்னு மனசார வேண்றீங்க பாருங்க. அங்கதாங்க நீங்க அன்புன்ற மகா சக்தியா மாறுறீங்க. பழி வாங்குறதுல கிடைக்கிற சந்தோஷத்த விட, மன்னிச்சுட்டு போறதுல கிடைக்கிற நிம்மதி ரொம்ப ரொம்ப பெருசு. அன்பு இருக்கிற இடத்துல வன்மம் இருக்காது. ஸோ, உங்களோட மனச ஒரு பாரமா வச்சுக்காம, அன்பால அத லேசாக்குங்க. கடைசியா ஒரு சின்ன ஒரு குட்டி கதை பார்க்கலாமா? ஒரு முதியவர் தன்னோட மனைவியோட கல்லறையில தினமும் பூ வைக்கிறாரு. இதனால அவங்களோட அந்த மக்கள் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து கேட்குறாங்க,
அவங்க தான் இறந்துட்டாங்களே, அப்புறம் ஏன் பூ வைக்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னாராம், அவங்க இறந்துட்டாங்க, ஆனா என் அன்பு இன்னும் சாகலையே அப்படின்னு. இதுதாங்க மரணத்தை கடந்த உண்மையான ஆழமான அன்பு. இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க இப்பவே உங்க போன்ல இருக்கிற காண்டாக்ட் லிஸ்ட்ல ரொம்ப நாளா பேசாத ஒருத்தருக்கு மெசேஜ் பண்ணுங்க. சும்மா நலம் விசாரிக்கணும்னு தோணுச்சுன்னு சொல்லுங்க. அவங்க பதில் என்ன வருதுன்னு பாருங்க. அந்த சின்ன உரையாடல் அவங்க அன்னைக்கு பொழுத எவ்வளோ அழகா மாத்துதுன்னு நீங்களே உணர்வீங்க. என்னோட ரியல் லைஃப்ல ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி என்னோட நெருங்கிய தோழி ஒருத்தவங்களோட ஒரு சின்னதா ஒரு சண்டை, மனஸ்தாபம். அதுக்கப்புறம் நாங்க 2 பேருமே பேசிக்கவே இல்ல. எங்க 2 பேர்கிட்டயுமே கான்டாக்ட் இருந்தது. நம்பர் இருந்துச்சு. ஆனா நாங்க 2 பேருமே பேசிக்கவே இல்ல. ஒரு 3, 4 வருஷத்துக்கு முன்னாடி அகெயின் என்னோட ஃப்ரெண்டு எனக்கு மெசேஜ் பண்றாங்க. ஆனா அப்பவும் என்னோட கோவம் அந்த இடத்துல போகல. நான் ரொம்ப ஃபார்மலா மெசேஜ் பண்ணேன். அவங்களும் கொஞ்சம் திருப்பி கோவப்பட்டுக்கிட்டு, "சரி ஓகே, நீ இன்னும் மாறல. நான் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அகெயின் இப்போ ரீசெண்டா ஒரு 3 to 4 months பிஃபோர் அகெயின் அவங்க எனக்கு மெசேஜ் பண்ணாங்க. என்னவோ தெரியல, எனக்கு அந்த டைம் அவங்கள வெறுத்து பேசணும்னோ, இல்ல ஒதுக்கி வைக்கணும், அந்த மாதிரி எதுவுமே தோணவே இல்ல. அப்ப அவங்க கிட்ட, "நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா?" அப்படின்னு நான் கேட்டப்போ, அவங்க எனக்கு உடனே கால் பண்ணிட்டாங்க. உடனே கால் பண்ணி அவங்க சொன்ன விஷயம், "எங்க நீ பேசாம போயிடுவியோ அப்படின்னு நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். நான் நினைச்சு கூட பார்க்கல. நீ மெசேஜ் பண்ணுவ, ரிப்ளை பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல" அப்படின்னு அவ்ளோ எக்ஸைட்மெண்ட். "ஏன் நான் பேசாம போறேன்?" அப்படின்னு நான் கேட்டேன். தெரியல. நாங்க பிரிஞ்சிருந்த இத்தனை வருஷங்கள் அவங்க ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டுருக்காங்க அப்படின்றது எனக்கு அவங்க பேசின அவங்களோட அந்த உற்சாகத்துல இருந்து தெரிய வந்துச்சு. எந்த அளவுக்கு அப்படின்னா, அவங்க வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. ஒரு நர்சிங் முடிச்சுட்டு, நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. அகெயின் நான் ஒரு 1 வீக் கழிச்சு அவங்களுக்கு கால் பண்றேன். அவங்க அகெயின் என்னோட ஃபோன் எடுத்து பேசுறாங்க. "இப்போதான் வேலை முடிச்சுட்டு வந்துட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. "சரி பரவாயில்ல, நீ ரெஸ்ட் எடு" அப்படின்னு நான் சொன்னப்போ, அவங்க சொன்ன வார்த்தை, "இல்ல இல்ல பரவாயில்ல. நீயே இத்தனை வருஷம் கழிச்சு பேசியிருக்க. இந்த நேரத்துல நீ ஃப்ரீயா இருக்கிறதால தான் எனக்கு நீ கால் பண்ணியிருக்கிற. ஸோ மத்த நேரங்கள்ல அப்படின்னா நீ பிஸியா இருக்கன்னு தானே அர்த்தம். இத்தனை வருஷத்துல நீ பேசாம போயிடுவியோன்னு நான் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். ஸோ இப்போ பேசுறதுக்கான அந்த நேரம் வந்திருக்கு. நான் இதை மிஸ் பண்ண விரும்பல" அப்படின்னு அவங்க சொன்ன அந்த நேரம் என் கண்ணே கலங்கிடுச்சுன்னு தான் சொல்லுவேங்க. அன்னைக்கு பேசிட்டே இருக்கும்போதே அவங்க எனக்கு ஒரு ஃபோட்டோ வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க. நாங்கள் காலேஜ் படிக்கும்போது அவளோட பர்த்டேக்கு நான் கொடுத்த கிஃப்டோட அந்த ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறா. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். கிட்டத்தட்ட 15 வருஷங்கள் ஆயிடுச்சு. இந்த 15 வருஷங்களா நான் அவளுக்கு கொடுத்த அந்த பர்த்டே கிஃப்ட்டும் அதில் எழுதியிருந்த அந்த நோட்டும் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறா. இதை ஒவ்வொரு முறை பார்க்கும்போதும் எனக்கு உன்னோட ஞாபகம் வரும். கடைசி வரைக்கும் உன்கிட்ட பேசாம போயிடுவேனோ அப்படின்ற பயம் எனக்கு இருந்துட்டே இருந்துச்சு. நல்ல வேளை நீ பேசிட்ட. நான் அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன். இந்த உலகத்துல உன்ன மாதிரி என்கிட்ட அன்பு காட்ட யாருமே கிடையாது. நான் இந்த அன்பை மிஸ் பண்ணிடுவேனோ அப்படின்னு ரொம்பவே பயந்துருந்தேன் அப்படின்னு அவன் சொன்னான். அப்போதான் ஒரு விஷயம் எனக்கு ரியலைஸ் ஆச்சு. நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி. நண்பர்கள், இல்ல உறவினர்கள், இல்ல நம்ம அம்மா அப்பா, நம்ம எல்லாருமே சின்ன சின்னதா தவறுகள் பண்றது சகஜம்தான். ஆனா அந்த தவறுக்காக அவங்கள நம்ம வாழ்க்கைய விட்டு ஒதுக்கி வச்சுட்டு, முழுசுமா தள்ளி வச்சுட்டு நாம என்ன சாதிக்க போறோம் சொல்லுங்க? மிஞ்சி போனா அவங்க நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது அந்த 2 அன்பான வார்த்தைங்க மட்டும்தான். இந்த இடத்துல என் ஃப்ரெண்டோட நேமை நான் கண்டிப்பா மென்ஷன் பண்ணணும். அவளோட பேரு தீபிகா. ஸோ நம்ம வாழும்போதே இந்த அன்பை கொண்டாடுங்க. அன்பு தானுங்க. இது என்ன காசா பணமா? நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க தூரமா இருந்தாலும் சரி, இல்ல நம்ம பக்கத்துல இருந்தாலும் சரி, அவங்க இருக்கும்போதே நாம அவங்கள கொண்டாடணும். அன்பை கொடுங்க. வேற எதையும், உண்மையான அன்பை எதிர்பார்க்கறவங்க வேற எதையுமே உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்க மாட்டாங்க. இந்த பிரபஞ்சம் இருக்கு இல்லையா? நம்ம கிட்ட உண்மையான அன்பு இருந்துச்சுன்னா, நிச்சயமா நம்ம எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் சரி, ஒரு நாள் நம்மள அந்த பர்சன் கிட்ட கொண்டு வந்து சேர்த்தே தீரும். அந்த அன்பு உண்மையா இருந்தா மட்டும். ஸோ கண்டிப்பா நம்புங்க. உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப தனிமையா உணர்ந்த தருணங்கள் இருக்குதானே? யாருமே உங்கள புரிஞ்சுக்கல, உலகம் உங்கள வெறுக்குதுன்னு நினைச்ச நேரங்களும் இருந்திருக்கும். அப்போ உங்களுக்கு தெரியாமலேயே யாரோ ஒருத்தர் உங்களுக்காக வேண்டிக்கிட்டு இருப்பாங்க. யாரோ ஒருத்தர் உங்க மேல அன்பு வச்சாங்க.
அந்த ஒரு அன்பு தான் இன்னைக்கு உங்கள இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. இப்போ இந்த நிமிஷம் உங்க மனசுக்குள்ள ஒரு முகம் வரும். கண்டிப்பா. உங்கள உண்மையா நேசிச்ச ஒரு முகம் வரும். அது உங்க அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், ஒரு நண்பனா கூட இருக்கலாம். இல்ல நீங்க இப்போ பிரிஞ்சிருக்கிற காதலி, இல்ல காதலனா கூட இருக்கலாம். அந்த முகத்த நெனச்சு பாருங்க. அவங்க உங்களுக்கு குடுத்த அன்பு, அது ஒருபோதும் அழியாது. காதல் வேணா முடிஞ்சு போயிருக்கலாங்க. ஆனா அன்பு என்னைக்குமே மாறாது. அந்த அன்புக்கு நன்றி சொல்லுங்க. இன்னைக்கு இந்த வீடியோ முடிஞ்சதும், முடிஞ்சா அவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி நன்றின்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. இல்லன்னா மனசுக்குள்ளயாவது அவங்கள நினைச்சு நன்றி சொல்லுங்க. ஏன்னா இந்த உலகம் இயங்குறது காதலால கிடையாதுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கைமாறு கருதாத அன்பால மட்டும்தான். அன்பை தேடாதீங்க, அன்பா மாறுங்க. நீங்க கொடுக்கிற அன்பு என்னைக்குமே வீண் போகாது. அது ஒரு போராளியா உங்களை சுத்தி இருக்கும். இப்போ இந்த நிமிஷத்துல இருந்து ஒரு உறுதிமொழி எடுப்போம். அன்ப நம்ம காதலுக்குள்ள ஒருபோதும் அடக்க மாட்டோம்னு. நம்மள காயப்படுத்தினவங்கள நம்ம மன்னிப்போம். நமக்கு உதவி செஞ்சவங்களுக்கு நன்றி சொல்வோம். நம்ம கடந்து போற ஒவ்வொரு உயிர் மேலேயும் சின்னதா ஒரு அக்கறை காட்டுவோம். நீங்க யார் மேலேயாவது கோவமா இருந்தா அந்த கோவத்தை இன்னைக்கே தூக்கி போட்டுருங்க. யார்கிட்டயாவது பேசாம இருந்தீங்கன்னா இன்னைக்கு போயிட்டு பேசுங்க. ஏன்னா வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சின்னது. கோவப்பட்டு வெறுப்பை சம்பாதிக்கிறதுக்கு இங்க நேரமே கிடையாதுங்க. அன்பு காட்டுறதுக்கு ஒருபோதும் பயப்படாதீங்க. மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்காதீங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு அன்பும் இந்த உலகத்தை இன்னும் அழகா மாத்துது. ஞாபகம் வச்சுக்கோங்க, அன்பு ஒரு உணர்வு இல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். இப்போ நீங்க கண்ண மூடிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 10 வினாடிகள் தான். உங்களோட வாழ்க்கையில நீங்க இதுவரைக்கும் யாருக்காவது தேங்க் யூ இல்லாட்டி சாரி சொல்லணும்னு நினைச்சா, அப்படி சொல்லாம விட்டிருந்தீங்கன்னா, அம்மா கிட்டயோ, இல்ல அப்பா கிட்டயோ, இல்ல உங்களோட கூடவே இருக்க ஏதோ ஒரு உயிர்கிட்டயோ, யார்கிட்டயாவது நீங்க சாரி சொல்லணும், இல்ல தேங்க் யூ சொல்லணும்னு இப்போ நீங்க நினைச்சீங்கன்னா, உங்க கண்ண தொறந்து இப்பவே அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க. இல்லைன்னா ஃபோன் பண்ணுங்க. அவங்க கிட்ட உங்க மனசுல இருக்கிற அன்பை வெளிப்படுத்துங்க. சும்மா உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, உன் மேல எனக்கு ரொம்ப அன்பு இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. இந்த ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அவங்கள ரொம்ப ஆச்சரியப்படுத்தும். அவங்க சிரிக்கலாம், இல்லைன்னா அழ கூட செய்யலாம். ஆனா ஒண்ணு மட்டும் நிஜம், நீங்க சொல்ற இந்த ஒரு வார்த்தை இன்னைக்கான பொழுத, ஏன் அவங்களோட வாழ்க்கைய கூட மாத்தலாம். என்னைக்குமே அன்பு சொல்ல தயங்காதீங்க. அன்ப காதல்ன்ற ஒத்த வார்த்தைக்குள்ள அடக்காதீங்க. உங்களோட வாழ்க்கை முழுக்க இந்த அன்பை பரவ செய்யுங்க. நீங்க கொடுக்குற அன்பு ஒரு நாள் நிச்சயமா உங்களை மீண்டும் தேடி வரும். அதுதான் உங்களோட வாழ்க்கையோட மிகப்பெரிய உண்மையும் கூட. இந்த பிரபஞ்சம் நிச்சயமா உங்களுக்கான அன்பை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தே தீருங்க. அன்புடன் உங்கள் ஸ்ரீ பிரேம். இந்த ஒரு அழகான டாபிக்கை இவ்வளோ நேரம் பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த கேட்டுட்டு இருந்த அன்பான உள்ளங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.